வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போறேன்னா, நம்ம தலைவருடைய கூலி படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துக்கு நெறைய இடத்துல நெறைய விதமான வரவேற்புகள் இருக்கு. வரவேற்புகள் பலவிதம். ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாரியான வரவேற்புகள் இருக்கு. ஒரு மாதிரி ரசிகர்களுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாரி இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு? எந்தெந்த நாட்டுல எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முழுசா நம்மளால பார்க்க முடியாது. எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்களும் பார்த்திருப்பீங்க ஆன்லைன்ல. சரி நம்மளுக்கு கிடைச்ச அந்த வீடியோலாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நம்ம போடலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சோ அததான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஏவி மாரி பண்ணியிருக்கேன். அத பாருங்க. பா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். தலைவரை உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. அதில் இது கலிஃபோர்னியாவில் நம்மளுடைய தலைவரோட ஃபேன்ஸ் மொத்தமாக டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அந்த மொத்தமாக புக் பண்ண அந்த டிக்கெட்டை அப்படி அந்த பிரிண்டர்லேருந்து எடுத்து அப்படியே லைனாக பிடிச்சிட்டு நிற்கிற அந்த வீடியோ தான் இது. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான டிக்கெட்டை ஒன்றா புக் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது அவ்வளோ பெருசாக பிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்காலாம் நம்ம ஊரில் இந்த மாதிரி பல்காலாம் நம்ம புக் பண்ண முடியுமான்னு தெரில. மேக்ஸிமம் லிமிட் அப்படின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை இந்த மாதிரி புக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில. சூப்பராக இருக்குல்ல பா. தலைவர் வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் வேறு லெவலில் இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, தலைவர் எவ்வளியோ ரசிகர்கள் எவ்வளி அப்படின்ற மாதிரி தலைவர் மட்டும் தனி வழி கிடையாதுப்பா, ரசிகர்களும் தனி வழி தான் அப்படிங்கிற மாதிரி எப்படி பாருங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண. அதாவது ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. தலைவருடைய படம் ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு திருவிழா மாதிரியே ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டே. இது மலேசியாவில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. அது காரில் ஸ்டிக்கர் ஒட்டுறது. பல்காக பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காரு எல்லாம் சைடில் நம்ம தலைவருடைய கூலி படத்தோட ஸ்டிக்கர் தான் ஒட்டி அப்படியே வரிசையாக அப்படியே போகிற மாதிரி ஒரு கார் ரேஸ் மாதிரி எடுத்து அதை ஒரு வீடியோ மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. மலேசியாவில் நடந்தது இது. மலேசியாவில் அவங்க அங்கே இருக்கிறவங்க அந்த காரில் எல்லாத்தையும் போட்டு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுற அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். அது கூட பார்க்க அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் தான் இதெல்லாம். வரிசையாக எத்தனை கார் போகுது பாருங்கள். அதாவது ஒரு கம்பெனியில் இருந்த கார் ஃபுல்லாக புக் பண்ணிட்டாங்க போல இருக்குல்ல. அவங்களே சொந்தமாக இருக்கிற கார்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க போல இருக்குது. இது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இவர் அமெரிக்கர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர் அமெரிக்கர். இவர் ஒரு 15 லட்சம் மதிப்பான ஒரு புக் பண்ணியிருக்காரு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவர் ஒரு டிக்கெட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு புக்கிங் கொடுக்குறத அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது டிக்கெட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பெருசாக அப்படியே நீட்டமாக இருக்கும் பிரிண்ட் அவுட்டு. அவ்வளோ புக் பண்ணியிருக்காரு. தலைவருக்கு உண்டான வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் எவ்வளோ புக் பண்ணியிருக்காரு பாருங்கள். 15 லட்சத்துக்கு உண்டான மதிப்புள்ள டிக்கெட்டை அவர் ஒரு ஆளே புக் பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து போவாங்க போல் இருக்குது. ஒரு 3 காட்சிக்கு உண்டான டிக்கெட்ஸை மொத்தமாக புக் பண்ணியிருக்காரு. இது நம்ம மும்பையில், வெளிநாட்டில் தான் கொண்டாடுறாங்களான்னு பார்த்தா கிடையாதுல்ல, நம்ம நாட்டில் கொண்டாடணும்ல. இது மும்பையில் ப்ரமோஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இது ட்ரெயினில் ப்ரமோஷன் பண்ணி ஆல்ரெடி ஃப்ளைட் வரைக்கும் ப்ரமோஷன்லாம் போயிடுச்சு. இப்போ ட்ரெயினில் ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. நார்த் இந்தியாவில் மும்பை மாதிரியான ஏரியாக்களில் இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இது கேரளாவில் அந்த அவங்க ஸ்டைலே வித்தியாசமாக தானே இருக்கும், கேரளா ஸ்டைலு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு இது போட்டு தலைவருக்கு க்ரியேட் பண்ணி இது தேட்டரில் இந்த மாதிரியான செட்டிங்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. வெளிநாட்டு வெளி மாநிலம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது தமிழ்நாடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளிப்பு இதுதான். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டை சொந்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை.
காரை வாங்குறத விட இல்லை மித்த வண்டிகள் வாங்குறத விட அந்த ஆட்டோவில் கூட இந்த அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி அந்த சைட்லலாம் வந்து கலர் கலராக அப்படியே தொங்க விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் ஆட்டோவை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். அது மாதிரி நம்ம தலைவர் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஆட்டோ வாங்கி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது வந்து இந்த ஆட்டோவை பார்க்கும்போது நம்ம ட்ரீமே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டில் தான் இது நடந்தது. அண்டு இதுவும் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் வந்து காரில் வந்துட்டு தலைவருடைய கூலி படத்துடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய ஒட்டியிருக்காங்க. நிறைய காரில் ஒட்டியிருக்காங்க. இதில் ஒரு சில காரை எடுத்து இதில் வந்து நம்மளுக்கு வீடியோ மாதிரி பண்ணி ரீல்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து தான் நான் வந்து இதை எடுத்தேன். சூப்பராக இருக்குல்ல? அது என்னன்னா தலைவருக்கு இல்லாத கார் எதுக்குடா? நீ எங்கெங்கே நான் வந்து தலைவர் மூஞ்சியை கொண்டு போய் ஒட்ட முடியுமோ அங்கெல்லாம் ஒட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக இருக்கிறது வந்து அது 2-3 தலைமுறையாக பார்த்துட்ருக்கு. அது 4வது தலைமுறையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அப்போல்லாம் இந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து கட் அவுட்டு அதுதான் வச்சிட்ருப்பாங்க. இப்போ இந்த அட்வான்ஸ்டாக வந்ததுனால எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டிக்கர் இது பண்ணுறது, காரில் வந்து ஒட்டிக்கிறது, என்னென்ன வெஹிக்கிள் வச்சுருக்காங்களோ அந்தந்த வெஹிக்கிளில் ஒட்டிக்கிறது, அதை மாதிரி வந்துட்டு பண்ணுறோம். எல்லாம் வந்து நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதம் தான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தலைவருக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து தலைவருக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்கும்போது நானும் வாங்குறேன்டா காரு, நான் வாங்குவேன். அந்த வருஷம் தலைவர் என்ன படம் வருதோ அதை வந்து நான் காரில் ஒட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்ல ஒரு ஆட்டோ வாங்கணும், அப்புறம் ஒரு கார் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும். அப்போ என்ன படம் வருதோ தெரில, தலைவர் படம், அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து ஒட்டணும். இதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்ட்டு. அதான் இது வீடியோ பாத்தீங்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஃபேமஸ் ஆகுறாரு. அதை தாண்டி வந்து சவுத் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆகுறாரு. சரி, அதையும் தாண்டி நார்த் இந்தியாலயும் ஃபேமஸ் ஆகுறாரு. ஸோ இந்தியா ஃபுல்லா ஃபேமஸா இருக்காரு அப்படிங்கறது தாண்டி வேர்ல்டு ஃபுல்லா ஒரு மனுஷன் வந்து ஃபேமஸா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து அவர் தலைவர் மட்டும்தான் இருப்பாரு. ஸோ தலைவருடைய படம் ரிலீஸ் அப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டிலயும் ஒரு மாதிரியான வரவேற்புகள் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து பல விதமா இருக்கு, ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அது மாதிரிதான் தலைவர் படத்துக்கு இருக்கக்கூடிய வரவேற்புகள் பல விதம், அதுல ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். உள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒரு தேட்டர்லயும் ஒரு மாதிரியான பேனர்ஸ் இருக்கிறது, ஒரு வித்தியாசமா நம்ம ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு யோசிச்சு ஒருத்தரும் ஒவ்வொன்னு தோணும் இல்லையா. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாடுகள்லயும் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, சிங்கப்பூர், மலேசியா, கலிபோர்னியா, அங்க இருந்து எல்லா இடத்துலயும் வந்துட்டு வரவேற்பு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க வித்தியாசமா பண்றாங்க. சோ நார்த் இந்தியால கூட இப்போ நம்ம ட்ரெயின் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ அதெல்லாமே வந்து வித்தியாசமா போய்கிட்டே இருக்கு. அதான் சொன்னார்ல, அதாவது இன்னொரு வாட்டி நம்ம சேர்ந்து படம் பண்றதா இருந்தா உங்களுடைய இதை வந்து நான் வந்து வானத்துல வந்து விளம்பரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. அதே மாதிரி அந்த மாதிரி தலைவருக்கு வந்து வானத்தையும் தாண்டி நெக்ஸ்ட் டைம்லாம் போயிட்டு வந்து நம்ம நிலாலதான் விளம்பரம் வச்சு இது பண்ணும் போல அந்த அளவுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லா வந்து எல்லாரையும் ஆக்குபை பண்ணிட்டாரு. இனிமே ஆக்குபை பண்ணணும்னா ஏலியன்ஸ் தான் ஆக்குபை பண்ணணும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நல்லாதான் இருக்கு, ஜாலியா அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே கலகல இல்ல. எண்ணம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே நல்லாதான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம தலைவருக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாப்போம், இன்னும் நிறைய இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி. ட்ரெய்லரே நல்லா இருக்கு, மெயின் பிக்சரையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதுதான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு இன்டர்நெட்ல. ஸோ வர நம்ம வந்து அப்பப்போ கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேஜ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.